இந்த ஊருக்கு உழைப்பவன் ஷூட்டிங் வந்து பெங்களூர்ல நடந்தது. ஆ. அப்ப அவுட்டோர்ல நடக்கிறப்போ லைட் வரல, சன்லைட் இருக்கல, அதனால ஷூட்டிங் எல்லாரும் உட்கார்ந்துருந்தோம். அப்ப அவர் கேட்டாரு, நீ ஒரு படம் எடு, நான் நடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னாரு. நான் அப்பதான் ஒரு படம் எடுத்து நஷ்டமாகி ரொம்ப இது பிரச்சனையில இதுவாகி இருக்கிற டைம் அது. ஓகே. நான் வந்து சார் உங்களெல்லாம் வச்சு படம் எடுக்கிற அளவுக்கு நான் பெரிய ப்ரொடியூசர் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் அப்படியே முடிஞ்சது, ஷூட்டிங் முடிஞ்சது, ரூமுக்கு போயாச்சு. அப்புறம் பார்த்தாக்கா ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா ஒத்தரா என் ரூமுக்கு வந்து, அம்மா அந்த தப்பை மட்டும் செஞ்சிடாதீங்க, அவரை வச்சு படம் எடுத்த சந்திரபாபு அவர் என்ன ஆனார் தெரியுமா உங்களுக்கு, காரே மாடி வீட தன்னுடைய பெட்ரூமுக்கு போற மாதிரி மாடி வீடு கட்டி வச்சிருந்தார், அவரே நடுத்தருக்கு வந்துட்டாரு, அதை மட்டும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு. அவரை பத்தி ஏன் இப்படி தப்பா சொல்றாங்க, ஏன் இப்படி இவங்க எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்புறம் மறுபடியும் அவரை பார்த்தப்ப நான் கேட்டேன், இந்த மாதிரி நிறைய பேர் உங்களை பத்தி யாருன்னு சொல்லாம உங்களை பத்தி இந்த மாதிரி சொல்றாங்களே அப்படின்ட்டு. உடனே அவர் சொன்னார், இது வரைக்கும் நான் வெளியில இதை பத்தி சொல்லலை, ஆனா சொல்றேன் கேட்டுக்கோ. பாபு வந்து அந்த படத்துல ப்ரொடியூஸ் பண்ண வீட்டு லேடிஸோட கான்டாக்ட் வச்சிருந்தார். நமக்கு தொழில் பண்றதுக்கு வேலை கொடுத்தவங்கள தெய்வமா நினைக்கணும். அவங்க வீட்டில் போய் இந்த மாதிரி பண்ணது எனக்கு பிடிக்கல. பாபுவை கூப்பிட்டு நான் கண்டிச்சேன், பண்ணாத அப்படின்ட்டு. நான் என்ன இயேசுவா புத்தனா, நான் இதுவா இருக்கிறதுக்கு, அவங்க தேடி வராங்க, நான் பண்றேன் அப்படின்னு சொன்னார். அதனால நான் காட்சி கொடுத்தா தானே நீ இது படம் ஷூட்டிங் வச்சுப்ப அப்படின்னு நான் கொடுக்கல, அதுதான் ரீசன் அப்படின்னு. இதை நீங்க சொல்லியிருக்கலாமே, ஏன் இத்தனை நாள் சொல்லலை அப்படின்னு. லேடிஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் நான் இப்போ சொன்னேன்னா யார் அந்த லேடிஸுங்கிறது நிச்சயமா புரியும். அவங்க இது கௌரவம் கெடக்கூடாது, அதனால தான் நான் சொல்லலை அப்படின்னு.